நாங்கள் எப்பயுமே இந்த சனிக்கிழமை தான் தலை குளிச்சுட்டு விளக்கேற்றுறது சாமி கும்பிட்றதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். இப்போ காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் சாமி கும்பிட்றவங்க. அதனால் சனிக்கிழமை தான் அந்த விரதம் இருக்கிறது சாமி கும்பிட்றதுன்னு கடைப்பிடிச்சிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் பிறந்ததுக்கப்புறம் அந்த வெள்ளிக்கிழமை அந்த பௌர்ணமி அமாவாசை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாட்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிட்டுருக்குறோம். ஆனால் எந்த நாளில் நம்ம விரதம் இருக்கிறோமோ இல்லையோ சாமி கும்பிட்றோமோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக அந்த சனிக்கிழமை நாளில் செஞ்சுருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால தலை குளிச்சுட்டு வழக்கம் போல் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. வியாழக்கிழமையே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மாப்பெல்லாம் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோயாபான் போட்டு தக்காளி சாப்பாடு தான் செஞ்சிருந்தேன். ஜெய்குட்டி கப்புக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஜெய்குட்டிக்கு வந்து இவ்வளோ நாளாக விட்டுட்டு இப்போ தான் வந்து கிளாஸ் பிரிச்சிருக்கிறாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெவ்வேறு கிளாஸில் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தான். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து யார்ட்டையும் ஷேர் பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு இருந்தான். இந்த ஸ்கூலுக்கு போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து கிளாஸே பிரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெவ்வேறு கிளாஸுக்கு போயிட்டாங்களாம். பயங்கர வருத்தம் நைட்லேருந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஸ்கூலில் இந்த மாதிரி கிளாஸை பிரிக்கும் போதெல்லாம் ஃப்ரெண்டு வேறு கிளாஸுக்கு போயிட்டா ரொம்பவே வேதனையாக தான் இருக்கும். இந்த அனுபவம் எனக்கும் இருக்குது, உங்களுக்குலாம் இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.